ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு இஐஏ சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனல். இன்றைக்கு நாங்கள் நடைபெற்று முடிந்த 2025ஆம் ஆண்டு பயாலஜி எம்சிக்யூ பேப்பரில் 39 தொடக்கம் 40 வரையிலான வினாக்களுக்கான விளக்கத்தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 31வது கேள்வி பார்த்தோம்னால், தாவரங்களில் பன்மடி நிலை தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானவை எவைன்னு சொல்லி கேட்கிறார். சரியா? ஏ கூற்றை பார்ப்போம். இது தாவர அங்கங்களின் பருமனை அதிகப்படுத்துகிறது. ரைட். இப்ப நாங்க யாதாயிரம் ஒரு அங்கி எடுத்தோம்னால், அது ஒரு மடியத்துல காணப்படலாம். இப்ப அது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கன்னி பிறப்புல எங்களுக்கு ஒரு மடி அங்கி உருவாகுது. அப்போ ஒரு மடி அங்கி எடுத்தீங்கன்னா, அங்க ஒரு நிறமூர்த்த தொகுதி காணப்படும். இருமடி அங்கி எடுத்தீங்கன்னா, அங்க 2 நிறமூர்த்த தொகுதி காணப்பட போகுது. இவற்றுக்கு மேலாக 3, 4, 5 நிறமூர்த்த தொகுதி காணப்படும் என்றால், நாங்க சொல்லுவோம் அத பன்மடிய நிலையில இருக்குன்னு சொல்லுவோம். சரிதானே? இப்ப இந்த பன்மடிய நிலை தாவரங்கள்ல காமனா இருக்கும். விலங்குகள்ல கொஞ்சம் அரிதா தான் இருக்கும். சரியா? இந்த பன்மடிய நிலை எப்படி ஏற்படுன்ற தாவரங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தாவர களம் இளையறு பிரிவு அடைஞ்சு பிரிதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப அதுல இந்த எஸ்ஆவத்தில டிஎன்ஏ பகர்ப்பு நடைபெற போகுது. பிறகு இளையறு பிரிவின் இறுதியில எங்களுக்கு ஒன்றுக்கொன்று சமனான 2 களங்கள் விளைவா கிடைக்க போகுது. சரியா? இப்ப இதுல என்னென்றால், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இந்த இளையறு பிரிவு பாதியில நிரோதிக்கப்பட்டு, அதாவது இப்ப எஸ்ஆவத்தில டிஎன்ஏ பகர்ப்பு நடைபெறும். ஆனால் என்ன களம் 2ஆ பிரியாம இருக்கு. இதனால என்ன நடக்கும் அந்த களத்துல, அந்த களத்தின் கருவுல 2க்கு மேற்பட்ட நிறமூர்த்த தொகுதியில் காணப்படுற மாதிரி இருக்கும். சரியா? அப்ப இந்த நிலை என்ன கண்மடி நிலை இருக்குன்னு நாங்க சொல்லிக்கொள்ளலாம். இப்ப ஏ கூற்ற பார்ப்போம். இது தாவர அங்கங்களின் பருமனை அதிகப்படுத்துகிறது. பன்மடிய நிலையில காணப்படுற களங்கள் பருமன்ல பெருசா இருக்கு. ஆகவே இந்த பன்மடிய நிலையில இருக்கிற தாவரத்தின் இலைகள்ல நல்ல தடிப்பா இருக்கும். பழங்கள்லாம் பெருசா இருக்க போகுது. அப்ப ஏ கூற்று சரியா இருக்கும். பி இது தாவரங்களின் வளர்ச்சி வீதத்தை அதிகப்படுத்துகிறதா? இல்ல. இப்ப சாதாரண இருமடிய தாவரத்தோட பன்மடிய நிலையில இருக்கிற அதே இன தாவரத்தை ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், பன்மடிய நிலையில இருக்கிற தாவரத்தின வளர்ச்சி வீதம் குறைவா இருக்கு. அதே மாதிரி பூக்குறதெல்லாம் சரியான லேட்டா இருக்கு. சரியா? அப்ப எங்களுக்கு பி கூற்று பிள்ளையா இருக்கும். இதுல அதிகப்படுத்துகிறேன்னு சொல்றாங்க. இல்ல. சி இதனை ஒட்சின்களை பயன்படுத்தி செயற்கையாக தூண்டலாம். இப்ப எங்களுக்கு தாவரங்கள்ல எப்படி நாங்க செயற்கையா பன்மடி நிலை தூண்டலாம் என்றால், அதுல கொள்கீசின் பாத்திரத்தை தெளிக்கிறது மூலம் நாங்க தாவர உடல்ல இருக்கிற களங்கள்ல இளையறு பிரிவு நடைபெற நிரோதிக்கலாம். அப்ப இளையறு பிரிவு நடைபெற நாங்க நிரோதிக்கிறது கொள்கீசினை பயன்படுத்துவோம். இதுல ஒட்சினை பயன்படுத்தி தூண்டலாம் என்ற மாதிரி சொல்றாங்க. ஆகவே எங்களுக்கு சி கூற்று பிழையா இருக்கும். டி இது விதைகளற்ற பழங்களை உருவாக்கும். ஓ இப்ப எங்களுக்கு இதோ கொள்கீசினை நாங்க தெளிச்சு தன்மடிய நிலையில இருக்கிற ஒரு தாவரத்தை உற்பத்தி செய்யணும்னு வைங்களேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒடுக்கட்பிரிவு நடைமுறைக்குள்ள எங்களுக்கு என்ன நிறமூர்த்தங்கள் சமனா பிரியும். இப்ப உதாரணத்துக்கு மும்மடிய நிலையில இருக்கிற ஒரு தாவரத்தை எடுத்தீங்கன்னா, அதுல ஒடுக்கட்பிரிவு நடைபெறும் போது எங்களுக்கு என்ன நிறமூர்த்தங்கள் சமனா பிரிக்கலாம் இருக்கு. இதால என்ன புணரிகள் உற்பத்தி செய்ய போகும். ஆகவே கருக்கட்டல் நடைபெறாது. ஆகவே வித்துக்களை போகும்போது அந்த தாவர இனத்துக்கு கஷ்டமா இருக்கு. ஆகவே வித்துக்களற்ற பழங்களை அது உருவாக தொடங்கும். அப்ப டி கூற்று எங்களுக்கு சரியா இருக்கு. அப்ப ஆகவே பார்த்தீங்கன்னா 31வதுக்கு ஏயும் டி மாத்திரம் உண்மையா இருக்கும். ஆகவே 31க்கு 2வது விட பொருத்தமா இருக்கும். 32வது கேள்வி பார்த்தோம் என்றால், பின்வருவனவற்றுள் பொலிபெப்டைட் தொகுப்பின் போது மொழிபெயர்ப்பு வீதம் அதிகரிப்பதற்கு பொறுப்பானது எதுன்னு சொல்லி கேட்கிறார். ரைட். இப்ப மொழிபெயர்ப்புண்டா என்னன்னு நாங்க சிம்பிளா சொல்லுவோம் என்றால், டிஎன்ஏல இருக்கிற தகவலுக்கு ஏத்த மாதிரி அமினோ அமில தொடரை உற்பத்தி செய்யறதா நாங்க மொழிபெயர்ப்புன்னு சிம்பிளா சொல்லலாம். இப்ப இந்த டிஎன்ஏல இருக்கிற அந்த நைட்ரஜன் மூலங்கள் ஓடுற எங்களோட எம்ஆர்என்ஏ காப்பி பண்ணி கொண்டு வர போகுது. இப்ப எம்ஆர்என்ஏல இருக்கிற இந்த நைட்ரஜன் மூலங்கள் ஓடுறதுக்கு ஏத்த மாதிரி டிஆர்என்ஏ பொருத்தி ரைபோசோம் என்ன செய்ய போகுது என்றால், அந்த டிஆர்என்ஏ காவுகின்ற அமினோ அமிலங்களுக்கு இடையில பெப்டைட் பிணைப்பை உருவாக்கி எங்களுக்கு ஒரு பல்பெப்டைட் சங்கிலியை உருவாக்க போகுது. இப்போ ஒரு நீண்ட எம்ஆர்என்ஏ பட்டிகையில ஒரு ரைபோசோம் தான் மொழிபெயர்ப்பு செயல்முறை செய்யுமான்னு கேட்டா அப்படி இருக்காது. ஒரே நேரத்திலேயே வெவ்வேறு தானங்கள்ல வெவ்வேறு ரைபோசோம்கள் இணைந்து இந்த மொழிபெயர்ப்பு செயல்முறையை செய்ய போகுது. இப்படி செய்தால் என்ன நடக்கும் என்றால், இந்த மொழிபெயர்ப்பு செயல்முறை கொஞ்சம் வேகமா நடந்து முடியும். சரி. அப்ப மொழிபெயர்ப்பு செயல்முறை வேகமா நடக்கிறதுக்கு இந்த பல ரைபோசோம்கள் ஒரே நேரத்துல எம்ஆர்என்ஏல மொழிபெயர்ப்பு செயல்முறை செய்யறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப இந்த மாதிரி நேரத்துல நாங்க இந்த கட்டமைப்பை சொல்லுவோம் நாங்க பல் ரைபோசோம்னு சொல்லுவோம் அல்லது பொலிசோம்னு சொல்லுவோம். இப்ப நாங்க கேர்லியா பார்த்தோம் என்றால், பொலிபெப்டைட் தொகுப்பின் போது மொழிபெயர்ப்பு வீதம் அதிகரிப்பிற்கு பொறுப்பானது என்றால் பொலிசோம். ஆகவே 32வதுக்கு முதலாவது விட பொருத்தமா இருக்கும்.
33வது கேள்வியை பார்ப்போம். டிஎன்ஏ சீரமைப்பு பொறிமுறை தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது அல்லது சரியானவை எது அல்லது அவைன்னு கேட்கிறான். ஓகே. டிஎன்ஏ சீரமைப்பு பொறிமுறை பார்க்கறதுக்கு முதல் டிஎன்ஏ பின்புற மடிவடைதல்னால என்னென்றால் இப்ப வந்து டிஎன்ஏ வந்து இந்த இரட்டை பட்டிகை கொண்டே இல்லை. இந்த இரட்டை பட்டிகையை வந்து பிளந்து நாங்க அதிலிருந்து வர ஒற்றை பட்டிகையை நாங்க படித்தடா பயன்படுத்தி அதாவது டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணி டிஎன்ஏ பொலிமரேஸ் என்ன செய்யும் என்றால் அதற்குரிய நைட்ரசன் மூலங்களை பொருத்தி எங்களுக்கு ஒரு தனி டிஎன்ஏ வந்து உருவாக்க போகுது. அப்ப அதே மாதிரி என்ன செய்யும், அடுத்த ஒற்றை பட்டிகையிலிருந்து எங்களுக்கு என்ன தனியா ஒரு டிஎன்ஏ பட்டிகை பெறப்படும். இதை நாங்க என்ன சொல்லுவோம், ஒரு டிஎன்ஏல இருந்து சர்வசமமான 2 டிஎன்ஏ நாங்க பெற்றுக்கொள்வோம். இதான் பின்புறம் அடிப்படைதல். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா சில வெளிப்புற காரணிகளால வந்து இந்த டிஎன்ஏ பொலிமரேஸ் வந்து இந்த ஒற்றை பட்டிகைக்கு உரித்தான நைட்ரசன் மூலங்களை சேர்க்கைக்குள்ள சில மிஸ்டேக் விடலாம். சரி, இப்ப உதாரணத்துக்கு ஒரு நைட்ரசன் மூலத்தை சேர்க்காம விடலாம், அல்லது புளியான நைட்ரசன் மூலத்தை சேர்க்கலாம், அல்லது 2 நைட்ரசன் மூலங்களுக்கு இடையில வந்து ஆஹ் ஆஹ் பிணைப்புகள் உருவாகலாம். ஸோ இந்த மாதிரி தவறுகள் வந்து இந்த பின்முற மடிவெடுதல் செயல்முறையின் போது நடைபெறலாம். அப்ப இப்படி ஏற்பட்டுச்சுனால் என்ன செய்யும், புதுசா உருவாகிற டிஎன்ஏ வந்து உருச்சிதைவடையலாம் அல்லது விகாரம் அடையலாம். சரி, அது இப்படி விகாரம் அடைஞ்சிச்சுன்றால் எங்களுக்கு என்ன புற்றுநோய் கலங்கள் வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப அதனால பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ சீரமைப்பு பொறிமுறையில் என்ன செய்யும் என்றால் இப்படி பிழையான நைட்ரசன் மூலங்கள்ல பிழையான நைட்ரசன் தொடர்கள் எதுவும் காணப்படும் என்றால் அதை வெட்டி அகற்றி சரியான நைட்ரசன் மூலங்களை பொருத்தி அல்லது டிஎன்ஏ வந்து சீரமைக்கப்படும். இதைத்தான் நாங்கள் சொல்றோம் டிஎன்ஏ சீரமைப்பு பொறிமுறைன்னு சொல்லுவோம். கூற்ற பார்ப்போம், இது புற்றுநோய் கலங்கள் உருவாகுவதை தடுப்பதற்கு உதவுமா? இந்த டிஎன்ஏ சீரமைப்பு பொறிமுறை நடக்கிறதால தான் எங்களுக்கு உருச்சிதைந்த விகாரம் அடைந்த டிஎன்ஏ வந்து மீண்டும் ஒழுங்கான டிஎன்ஏ மாற்றப்படும். இதால என்ன புற்றுநோய் கலங்கள் போகாதது வந்து தடுக்கப்படும். ஆகவே கூற்று வந்து சரியா இருக்கு. பி, டிஎன்ஏ பட்டிகையில் உள்ள இடைவெளிகள் டிஎன்ஏ லிகேஸினால் சரியான நியூக்ளியோரைட் மூலம் நிரப்பப்படும். இப்ப இதுல இருந்து எங்களுக்கு ஒரு பிழையான அல்லது உருச்சிதைந்த அல்லது தவறுதல் ஏற்பட்ட ஒரு டிஎன்ஏ நாங்க பெற்றுக்கொண்டு கூட வைப்போம். சரி, இப்ப இதை என்ன செய்யும் என்றால் டிஎன்ஏ நியூக்ளியஸ் என்ன செய்யும் என்றால் இந்த பிழையான நைட்ரசன் மூலத்தை வந்து நைட்ரசன் மூல தொடரை வந்து வெட்டி அகற்றும். சரி, வெட்டி அகற்றி போன்று வேறொரு வகையான டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து பொருத்தமான நைட்ரசன் மூலங்கள் நினைச்சு இந்த இடைவெளிகளை வந்து ஃபில் பண்ணும். அதுக்கு பிறகு டிஎன்ஏ லிகேஸ் என்ன செய்யும் என்றால் இந்த 2 இடத்துல இதை வந்து பொஸ்போ இரு எசுத்தர் பிணைப்பை உருவாக்கி இந்த பட்டிகையை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணும். சரிங்களா? இதுல என்ன சொல்றாங்க என்றால் டிஎன்ஏ பட்டிகையில் உள்ள இடைவெளி, அதாவது அந்த பிழையான தொடரை வந்து வெட்டி அகற்றப்பட்ட பிறகு டிஎன்ஏ லிகேஸினால் சரியான நியூக்ளியோரைட்டுகள் மூலம் நிரப்பப்படுமா? இல்ல, டிஎன்ஏ லிகேஸ் இல்ல, டிஎன்ஏ பாலிமரேஸ் வரும். ஆகவே பி கூற்று வந்து பிழையா இருக்கு. சி, சேதமுற்ற டிஎன்ஏ பட்டிகையில் உள்ள பொருந்தாத நியூக்ளியோரைட்டு தொடர்கள் நியூக்ளியேசுவினால் வெட்டப்படும். ஆகவே சி கூற்று வந்து சரியா இருக்கு. ஆகவே 33வது ஏசி ஆகிற மாத்திரம் சரியா இருக்கும். ஆகவே 33க்கு 5வது விட பொருத்தமா இருக்கும். 34வது கேள்வியை பார்த்தோம் என்றால் ஒரு இயற்கை சூழல் தொழில் காணப்படக்கூடிய சூழலுக்குரிய மிகவும் வினைத்திறனான உணவுச் சங்கிலியை தெரிவு செய்ய. ஓகே, உணவுச் சங்கிலினா என்னென்றால் இப்ப நாங்க ஒரு சூழல் தொழில் எடுத்தோம் என்றால் அங்க இருக்கிற முதலான உற்பத்தியாளர்ல இருந்து ஒவ்வொரு முதலான உற்பத்தியாளர் நுகர்ற ஒவ்வொரு போசனை மட்டங்களுக்கு கூடாம வந்து சக்தியும் போசனையும் இப்படி அசைவது என்ற காட்டுற சங்கிலி தான் என்ன உணவுச் சங்கிலின்னு சொல்றோம். சரியா? கேள்வி என்ன தெரிவு செய்ய சொல்றாங்க என்றால் ஒரு இயற்கை சூழல் தொழில் காணப்படக்கூடிய ஒரு உணவுச் சங்கிலியா இருக்கணுமா? அதாவது உதாரணத்துக்கு பார்ப்போம், ஒரு உணவுச் சங்கிலி நான் சொல்றேன். இப்ப உதாரணம் புல் இருக்குது, முதலான உற்பத்தியாளர் அதை வந்து வெட்டுக்கிளி சாப்பிடுது, அது பிறகு என்ன தவளை வந்து அதை சாப்பிடுது, திருப்பி தவளையை வந்து பாம்பு சாப்பிடுன்னு இருக்கும். இப்ப இந்த பாம்பை வந்து சுறாமீன் சாப்பிடணும்னு வச்சோம் என்றால் இது ஒரு கம்ப்ளீட்டான உணவுச் சங்கிலி தான். ஆனாலும் என்ன, இந்த பாம்புக்கும் உடல் இருக்கிற எல்லாம் வந்து தரைவாழ் சூழத்தொழில் சம்பந்தப்பட்டது. ஆனா அந்த சுறாமீன் என்ன கடல் சார்ந்த சூழத்தொழில் சம்பந்தப்பட்டது. இது ஒரு கம்ப்ளீட்டான உணவுச் சங்கிலியா இருந்தாலும் இது ஒரு இயற்கையான சூழல் தொழில நடக்கக்கூடிய ஒரு உணவுச் சங்கிலியா இருக்கா? சரிதானே? அடுத்தது மிகவும் வினைத்திறனான உணவுச் சங்கிலி என்று சொல்லி தெரிவு செய்ய சொல்றாங்க. வினைத்திறன் என்று பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த உணவுச் சங்கிலி எடுத்தீங்கன்னா புல் வந்து முதலான உற்பத்தியாளர் இருக்கு. இதை வந்து யாரும் நுகர்ற முதலாவது கூட தாவர போசனை வந்து முதலான நுகரியா இருக்கு. இது வெட்டுக்கிளி சாப்பிடும், திருப்பி வெட்டுக்கிளியை தவளை சாப்பிடும், தவளையை வந்து பாம்பு சாப்பிடும், பாம்பை கழுகு சாப்பிடுது. இப்ப என்னென்றால் இந்த புல்லுல வந்து 100% சக்தி இருக்கும் என்றால் இதுல வந்து 90% சக்தி எங்களுக்கு வந்து சுவாசமாகவும் வெப்பமாகவும் வந்து இழக்கப்படும் மாதிரி சொல்றாங்க.
ஆகவே பெறப்பட்ட சக்தியில ஒரு 10% தான் வெட்டுக்கிளிக்கே வந்து போய் சேர போகுது. சரி இப்ப அதிலிருந்து திருப்பி எங்களுக்கு என்ன? 90% வந்து வெப்பமாகவும் சுவாசம் மூலம் இழக்கப்பட்டுச்சுன்னால், திருப்பி தவளைக்கு வந்து 1% சக்தி தான் பெறப்படும். இப்படியே போக, 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 போக பெறப்பெற சக்தியின் அளவு 10% வந்து குறைஞ்சு கொண்டே போகும். சரியா? அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த உணவுச் சங்கிலியில வந்து போசணை மட்டங்களோட எண்ணிக்கை அதிகரிக்க, அதிகரிக்க, அதிகரிக்க உயர் போசணை மட்டத்துல இருக்கிற அங்கிக்கு கிடைக்கிற சக்தியின் அளவு சரியான குறைவா இருக்கு. ஆகவே இந்த உணவுச் சங்கிலி வந்து ஒரு வினைத்திறன் இல்லாத உணவுச் சங்கிலின்னு நாங்க சொல்லுவோம். அப்ப வினைத்திறனா இருக்கணும்னா என்ன? இந்த போசணை மட்டங்களோட எண்ணிக்கை வந்து 7 அளவு வந்து குறைவா இருக்கும். சரிதானே? அப்படி எடுத்தா நாங்க வினைத்திறனான உணவுச் சங்கிலின்னு சொல்லுவோம். ஓகே. இப்ப எங்களுக்கு 34வது கேள்வியில வந்து 5 உணவுச் சங்கிலி தந்திருக்காங்க. இதுல எது வந்து வினைத்திறனானவா இருக்கணும், இயற்கையான சூழல் இருக்கக்கூடிய மாரி இருக்கணும்னு சொல்றாங்க. பார்ப்போம். 3வது எடுத்தோம்னா மான், சிறுத்தை. ஓகே. இதுல இந்த உணவுச் சங்கிலி இருந்தால் முதலான உற்பத்தியாளர் இல்ல. அப்ப இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு உணவுச் சங்கிலி இல்ல. அப்ப 3வது விட வராது. அடுத்தது புல், ஓநாய், கரிபோக்கள். இதுல என்னென்றால் புல் வந்து முதலான உற்பத்தியாளர் சரி. ஆனால் எங்களுக்கு எப்படியுமே வந்து புல்லுக்கு அதாவது முதலான உற்பத்தியாளருக்கு அடுத்ததா இருக்கிற போசணை மட்டும் வந்து ஒரு தாவர போசணையா தான் இருக்கு. சரியா? இதுல புல்ல வந்து ஓநாய் சாப்பிடுமான்னு கேட்டா இல்ல. ஆகவே இது வந்து பிழையான ஒரு உணவுச் சங்கிலியா இருக்கு. ரைட். 3வது லாபம். சோளம் சரி, முதலான உற்பத்தியாளர். அத எலி சாப்பிடுது. அதுக்கப்புறம் பாம்பு, ஆந்தை. இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இயற்கை சூழல் தொகுதியில காணப்படக்கூடிய ஒரு உணவுச் சங்கிலி தான் தெரியுது. அதே மாதிரி வினைத்திறனா இல்லையான்னு மற்ற விடைகளோட ஒப்பிட்டு பார்ப்போம். ஓகே. அப்ப 3வது விடை இருக்கட்டும். 4வது போவோம். அடுத்து புல், வரிக்குதிரை, சைபீரிய புலி. இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு உணவுச் சங்கிலி தான். இதுல பார்த்தீங்கன்னா, புல்ல வந்து வரிக்குதிரை சாப்பிடும். அது சரி. ஆனால் வரிக்குதிரைய வந்து சைபீரிய புலி சாப்பிடும்னு சொல்றாங்க. அது சரிதான். ஆனா என்னென்றால் இப்ப நாங்க உயிரின கூட்டங்கள்ல படிச்சிருக்கோம். சவன்னாக்கள் தான் வரிக்குதிரை காணப்படும். சரியா? ஆனா இங்க வடகோம்புலிகள் தான் இங்கட சைபீரிய புலிகள் வந்து காணப்பட போகுது. அப்ப இது எப்படி என்றால் வேற வேற சூழத்தோடு இருக்கிற அங்கிகள். சரியா? அப்ப இந்த 4வது விடையில தரப்பட்ட இந்த உணவுச் சங்கிலி வந்து இயற்கையா ஒரு சூழத்துல காணப்படும்கிட்ட இருக்காது. சரிதானே? ஆனா அதேவேளை என்ன இது குறைந்த போசணை மட்டங்கள் இருக்கிறபடியா இது வினைத்திறனான உணவுச் சங்கிலி இருந்தாலும் இயற்கை சூழத்தோடு இந்த உணவுச் சங்கிலி நடைபெறுவதற்கான வாய்ப்பு சரியான குறைவு. அவைங்களுக்கு 4வது விட வராது. 5வது பார்ப்போம். புல், வெட்டுக்கிளி, தேரை, பாம்பு, கழுகு. இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இயற்கை சூழல் தொகுதியில நாங்க பார்க்கக்கூடிய ஒரு உணவுச் சங்கிலி தான். அதே சமயத்துல நாங்க 3வது விடையில தரப்பட்ட உணவுச் சங்கிலியோட ஒப்படைக்குள்ள இது வந்து வினைத்திறன் குறைவு. ஏன்? இது வந்து போசணை மட்டங்கள் எண்ணிக்கை கூடவா இருக்கு. 3வது விடையில தரப்பட்ட உணவுச் சங்கிலியோட ஒப்படைக்குள்ள. அப்ப ஆகவே வந்து இந்த 34வது கேள்விக்கு வந்து 3வது விடையா தரப்பட்ட அந்த உணவுச் சங்கிலி தான் பொருத்தமா இருக்கு. அவை 34க்கு 3வது விடை வந்து பொருத்தமா இருக்கு. 35வது கேள்வியை பார்ப்போம். சில உயிரின கூட்டங்களும் அவற்றில் பொதுவாக காணப்படும் சில விலங்குகளும் கீழே தரப்பட்டுள்ளன. ஓகே. எங்கட ரிசோர்ஸ் புக்ல வந்து குறிப்பிட்ட சில உயிரின கூட்டங்களும், அந்த உயிரின கூட்டத்தின் இயல்புகளும், அங்க காணப்படுற பொதுவான விலங்குகள் பத்தின தரவு தந்திருக்காங்க. அது தெரிஞ்சுச்சுன்னா எங்களால இந்த கேள்வி வந்து இலவா செய்யக்கூடிய மாரி இருக்கு. சரியா? இப்ப இதுல பார்த்தோம்னா சவன்னா, தந்திரா, வடகும்புலி காடு, பெரட்டை காடு ஆகிய 4 உயிரின கூட்டம் தந்திருக்காங்க. இதுல சவன்னால பார்த்தீங்கன்னா, பொதுவாக சிங்கம், வரை குதிரைகள் காணப்படும். தந்திரா எடுத்தீங்கன்னா, கலைமான், கபிலக்கரடி, கரிபோக்கள், மஸ்கொக்சன் அதுகள் காணப்படும். இதுல கலைமான், கரடிகள், கரிபோக்கெல்லாம் முன்ன குடிபெயரக்கூடிய ஆட்கள். இவங்கெல்லாம் நிரந்தரமா தங்கி வாழ்றதா இருக்கு. யாரு? மஸ்கும், ஒக்சனும். வடகும்புலி காடு எடுத்தால் சைபீரிய புலி, வட அமெரிக்க மான், கபிலக்கரடிகள் அந்த மாரி விலங்குகள் பொதுவாக காணப்படும். பரட்டை காடுல இருக்கிற முளையூட்டி எல்லாமே மேய்ற விலங்குகளா இருக்கு. உதாரணம் வந்து ஆடு, மாடா இருக்க போகும். சரியா? ரைட். இதுல பார்த்தீங்கன்னா ஆ 3வது பார்ப்போம். சவன்னா. சவன்னால இருக்கிற பார்த்தீங்கன்னா, சிங்கமும், வரிக்குதிரையும். அப்ப இவங்க வந்து அந்த பிக்யூஆர்எஸ் விலங்குகள வந்து சிங்கம் மட்டும் தான் பொருத்தமா இருக்கு. அப்ப ஆகவே ஏக்கு வந்து ஆர் மட்டும் தான் பொருத்தமா இருக்கும். இப்ப ஏக்கு ஆர் வார மாரி விடைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 1வது, 2வது, 4வது இருக்கு. மிச்சமெல்லாம் விட்டு விட்டு போயிருக்கு. சரியா? ஓகே. இப்ப அடுத்த வந்து தந்திரா, வடகும்புலி காடு இருக்கு. இப்ப என்னென்றால், தந்திராலையும், வடகும்புலி காடுலயும் வந்து கபிலக்கரடிகள் இருக்கு. சரி, அப்ப நாங்க அத விட்டுட்டு பரட்டைக்காடுக்குரிய விலங்குகள பார்ப்போம். பரட்டைக்காடுல எங்களுக்கு என்ன? மேயும் முளையூட்டிகள். மேயிற முளையூட்டிகள் வந்து ஆடுகள்லேருந்து மாடு அந்த மாரி விலங்கு. அப்ப இந்த பிக்யூஆர்எஸ் விலங்குகள்ல வந்து ஆடு, கியூ1 மட்டும் தான் இதுக்கு பரட்டைக்காடுக்கு வந்து பொருத்தமா இருக்கும். அப்ப டிக்கு வந்து கியூ1 அ விலங்கு மட்டும் தான் பொருத்தமா இருக்கும். அப்ப அப்படி வரது பார்த்தீங்கன்னா, அ 1வது, 2வது, 4வது விடைகளுக்குள்ள 2வது விடையில மட்டும் தான் டிக்கு கியூ போட்டிருக்கு.
அப்ப இதுலேருந்தே சொல்லலாம் என்ன, இந்த 35க்கு 2வது விட தான் வரும். இருந்தாலும் நாங்க பிக்கும், சிக்கும் சரியான சேர்மானம் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே. 2வது விடையில வந்து பிக்கு வந்து பி போட்டிருக்கோம். அதாவது தந்திரால வந்து பி கலைமான் இருக்குன்ற மாரி. ஓ தந்திரால வந்து கலைமான் இருக்குது. அதே மாரி சிக்கு வந்து எஸ் போட்டிருக்கு. சி என்ன வடகோம்புலி காடு எஸ் கபில கரடி. ஓ வடகோம்புலி காடுல இருந்து கபில கரடி இருக்குது. ஆகவே 35க்கு வந்து 2வது விட வந்து பொருத்தமா இருக்கும். 36வது கேள்வியை பார்ப்போம். பின்வரும் எந்த சோடியில் அல்லது சோடிகளில் முதலாவதன் அதிகரிப்பு 2வதன் அதிகரிப்பு ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லி கேட்கிறாங்க. இப்ப எங்களுக்கு வந்து 3 சேர்மானங்கள் தந்திருக்காங்க. இந்த ஒவ்வொரு சேர்மானத்திலையும் வந்து 2 கூற்று இருக்குது. சரியாரே? இதுல முதலாவது கூற்றுல தரப்பட்ட விஷயம் வந்து அதிகரிச்சு சென்றால் 2வது கூற்றுல தரப்பட்ட விஷயமும் அதிகரிக்கும். அப்படி வார மாதிரி சேர்மானம் என்று சொல்லி எங்களுக்கு தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. ரைட். இப்ப முதலாவது ஏ சேர்மானத்தை பார்ப்போம். ஏல இருக்கிற முதலாவது கூற்று வளிமண்டலத்தில் மெதைல் குரோமைட்டின் அளவு 2வது கூற்று முருகை கற்றோர்கள் தகர்வடைதல் சொல்லி சொல்றாங்க. ஓகே. மெதைல் குரோமைட் பார்த்தீங்கன்னா இவர் ஓசோன் படை பெரிதாக்கத்துல பங்களிப்பு செய்யற ஒரு வாயுவா இருக்கு. அப்ப மெதைல் குரோமைட் கூடினுச்சென்றால் ஓசோன் படை பெரிதாக்கம் அடையும். ஓசோன் படை பெரிதாக்கம் அடைந்தா என்ன செய்யும்? புவிக்குள்ள நுழையிற யூவி கதிர்கண்ட அளவு வந்து கூடும். சரியா? யூவி கதிர்கண்ட அளவு கூடினுச்சென்றால் அது கடல்ல வாழ்ற பெரும்பாலான தாவர பிளாந்தர்களை வந்து அழிக்க போகும். ஓகே. இப்ப சாதாரண தாவரங்களை விட இந்த தாவர பிளாந்தர்கள் தான் வளிமண்டலத்திற்கு பெரும்பாலான CO2 வந்து நடுநிலைப்படுத்துறதுல பங்களிப்பு செய்யுது. அப்ப தாவர பிளாந்தங்கள் இறந்து சென்றால் CO2 அளவு வந்து வளிமண்டலத்திலையும் கடல்லையும் கூடிக்கொண்டு போகும். அப்ப இதே மாதிரி மறுதலையா பார்த்தோம்னா CO2 வந்து அதிகரிச்சு சென்றால் புவி வெப்பமடைதல் வீதம் வந்து சரியா கூடிக்கொண்டு போகும். சரியா? இப்ப புவி வெப்பமடைதல் கூடினு சென்றால் அது என்ன செய்யும்? முருகை கற்கள் தகர்வடைறதுக்கு பங்களிப்பு செய்ய போகுது. அப்போ ஓவராலா சுத்தி பார்த்தோம் என்றால் வளிமண்டலத்துல இந்த மெதல் புரோமைடு கூடினுச்சுன்னா என்ன செய்ய போகுது? ஓசோன் படை வரிதாக்கம் அடையும். ஓசோன் படை வரிதாக்கம் அடைஞ்சால் யூவி கதிர் உள்ள வரும். யூவி கதிரில் கூடினுச்சு என்ற தாவர பிளாந்தன் இருக்கும். இதால வளிமண்டலத்துல CO2 அளவு கூடும். புவி வெப்பமடைதல் வீதமும் கூடும். புவி வெப்பமடைதல் கூடினுச்சு என்றால் அதால வார ஒரு விளைவுதான் என்ன? முருகை கற்க தொடர்கள் வந்து தகர்வடைதல். அப்ப ஆகவே முதலாவது கூற்றின் அளவு அதிகரிக்க 2வது கூற்று வந்து கூடிக்கொண்டே போகுது. அப்படி ஏ செயல்மானம் வந்து சரியா இருக்குது. அடுத்த பி செயல்மானத்தை பார்ப்போம். முதலாவது கூற்று கால்நடை பண்ணைகள். ஓகே. 2வது குடிநீரில் ஈயத்தின் அளவு. அதாவது கால்நடையில பண்ணைகள் அதிகரித்து சென்றால் குடிநீர்ல வந்து ஈயத்தின் அளவும் கூடும் என்ற மாதிரி சொல்றாங்க. பார்ப்போம். கால்நடை பண்ணைகள் அதிகரித்து சென்றால் பண்ணை கழிவுகள் கூடும். அதே மாதிரி என்ன? கால்நடை விலங்குகள் வந்து காற்றின் நிலைமையில வந்து நொதித்தலும் நடைபெறும். அப்ப இதனாலெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட கால்நடை பண்ணையில இருந்து மெதேன் வாயுன்ற உற்பத்தி தான் அதிகமா இருக்கு, கூடவாம இருக்கும் வெளியில பாருது. இந்த மெதேன் வாயு வந்து புவி வெப்பமடைதலுக்கு பங்களிப்பு செய்கிற ஒரு வாயு. அப்ப கால்நடை பண்ணைகள் அதிகரித்து சென்றால் புவி வெப்பமடைதல் வீதம் தான் கூடும். இந்த புவி வெப்பமடைதல் வீதம் கூடி சென்றால் அதால் ஏற்படுற விளைவுகள் தான் இந்த கால்நடை பண்ணைகள் அதிகரிக்கிற ஏற்படுற விளைவுகளால ஏற்பட போகுது. ரைட். அடுத்தது குடிநீரின் ஈயத்தின் அளவா. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அமிலமழை பெய்யறதால மண்ணில் இருக்கிற பாறை உலோகங்கள் கரைஞ்சி வடிஞ்சு ஓடுற நீரோட கலந்து உங்களோட குடிநீரோட வந்து ஈயம் கலக்க போகுது. ஈயம் ஒரு பாறை உலோகம் தானே. அப்ப குடிநீர்ல ஈயம் வந்து கலக்க போகுது. அப்ப இது ரெண்டு ஊற்றுமே வந்து ஒன்றோடு தொடர்பு பெற்றது. இப்ப கால்நடை பண்ண அதிகரிச்சுனால் புவி வெப்பமடைந்த வீதம் தான் கூட போகுது. அதே மாதிரி புவி வெப்பமடைந்த வீதம் கூடினே சென்றால் அதால் ஏற்படுற விளைவுகளும் சேர்ந்து கூட போகுது. ஆனால் இந்த 2வது கூற்றை பார்த்தோம் என்றால் என்ன? அமிலமழையால் ஏற்படுற ஒரு விளைவு. அப்ப 1வது கூற்றுக்கும் 2வது கூற்றுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அப்ப பி சேர்மம் வந்து வராது. சியை பார்ப்போம். 1வது கூற்று வளிமண்டலத்தில் CO2 அளவு. வளிமண்டல CO2 அளவு கூடின்னு சென்றால் இனி புவி வெப்பமடைதல் வீதம் கூடும். அப்புறம் புவி வெப்பமடைதல் வீதம் கூடின்னு சென்றால் அந்த புவி வெப்பமடைதல் வீதம் கூடுதல் ஏற்படுற விளைவுகளும் வந்து கூடிக்கொண்டு போகும். ஓகே. அடுத்து கண் நோய்களுக்கான ஆபத்து. கண் நோய்கள் எப்ப ஏற்படும் என்றால் பூமிக்கு வார யூவி கதிர்கள், அதுலயும் ஸ்பெஷலா யூவி பி கதிர்கள் வந்து அதிக அளவு புவிய படும் என்றால் அதை நாங்க நோக்கும் போது எங்களுக்கு கண் நோய்கள் ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கும். இப்ப யூவியை கூட வந்து என்ன காரணமாக இருக்கும்? ஒன்று ஓசோன் படம் வந்து பெரிதாக்கம் நடைபெற்றுக்கணும்னு சொல்லலாம். சரியா? இப்ப CO2 வந்து ஓசோன் பட பெரிதாக்கத்துல பங்களிப்பு செய்ய மாட்டேங்கிட்டா இல்லை. அப்ப ஆகவே வந்து கூற்று அதாவது CO2 அதிகரிக்கிறதால வந்து எங்களுக்கு கண் நோய்கள் ஏற்படுவதற்கான ஆபத்து இருக்கான்னு கேட்டா அப்படி இல்லை. அப்படி கேட்டா இந்த பங்களிப்பு வந்து அந்த முதலாவது கூற்று வந்து செய்யாது. ஆகவே இந்த கேள்விக்கு வந்து ஏ என்ற சேர்மானம் மட்டும்தான் சரியா இருக்கும். ஆகவே 36க்கு முதலாவது விட பொருத்தமா இருக்கும். 37வது கேள்வி பார்த்தோம் என்றால்
பின்வரும் எப்பண்புகள் உள்ள வேக்சின்கள் முறையே சின்ன முத்துக்கும் வாந்தி பேதிக்கும் பயன்படுத்தப்படுகின்றன சொல்லியிருந்தாங்க. ஓகே. வேக்சின்ல பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 3 வகையான வேக்சின பத்தி சொல்லியிருக்காங்க. அதுல ஒன்று வந்து உயிர்வலி குறைக்கப்பட்ட நோய் தடைப்பால். அதாவது வேக்சின். உயிர்பேற்ற நோய் தடைப்பால். அடுத்தது உபால வேக்சின். இதுல உயிர்வலி குறைக்கப்பட்ட நோய் தடைப்பால் என்னென்றால், இப்ப எங்களுக்கு வந்து ஒரு குறித்த நோய்க்கு எதிரான நிற்புணர்ந்த தூண்டுறதுக்காக, அந்த நோய்க்குரிய நோயாக்கிய நாங்க, அந்த நோயை ஏற்படுத்துற இயல்பை வந்து குறைச்சு, அல்லது பலவீனப்படுத்தி, உங்களோட உடலுக்குள்ள வந்து உயிருள்ள வடிவத்துல செலுத்தும். சரிதானே? இதால உங்களோட உடம்பு என்ன செய்யும்? ஓகே, இயற்கையா ஏதோ நோய் தொற்று ஏற்படுத்துதுன்னு கருதி, அந்த நோயாக்கிக்கு எதிராக வந்து நிற்புடலத்தை வந்து உருவாக்க போகுது. இது வந்து வாழ்க்கை காலம் முழுவதும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேக்சினை நாங்க சொல்லுவோம், உயிர்வாழி குறைக்கப்பட்ட வேக்சின்னு சொல்லுவோம். இது எது எதுக்கு பாதிக்கும்னா, சின்னமுத்து, கூகைக்காட்டு, ஜெர்மன் சின்னமுத்து, கொப்பளிப்பான் போன்ற நோய்க்கு எதிராக பயன்படுத்தும். அடுத்தது அடுத்து உயிர் பெற்ற நோய் தடைப்பால். இது எப்படி என்றால், அதே ஒரு ஏதாச்சும் ஒரு நோய்க்கு எதிரான நிற்புணர்த்த நாங்க தூண்டுறதுக்காக, அந்த குறித்த நோய்க்குரிய நோயாக்கிய வந்து கொல்லப்பட்ட நிலையில நாங்க உங்களோட உடலுக்குள்ள வேக்சினா செலுத்துவோம். அந்த மாரி வேக்சின் வந்து நாங்க உயிர் பெற்ற நோய் தடைப்பால்ன்னு சொல்லுவோம். சரியா? இந்த மாரி வேக்சின் வந்து ரேபீஸ், போலியோ, இன்ஃப்ளூயன்ஸா, வாந்தி பேதி போன்ற நோய்களுக்கு எதிராக நாங்க பயன்படுத்துவோம். இந்த வேக்சின் நாங்க உயிர்வலி குறைக்கப்பட்ட நோய் தடைப்பால் மாரி இல்லாம, இத நாங்க அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்படும். இது நாங்க ஒருக்கா போட்டா சரி. இது நாங்க அடிக்கடி யூஸ் பண்ற மாரி வரும். அடுத்தது வந்து உபஅலகு வேக்சின். உபஅலகு வேக்சின் என்னென்றால், இப்ப நாங்க நோயாக்கின்ற ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட துண்ட பகுதி மட்டும். எப்படிப்பட்ட துண்ட பகுதி என்றால், எங்களோட உடல்ல இருக்கிற நிர்புண தொகுதியை தூண்டக்கூடிய துண்ட பகுதியா இருக்கும். அதாவது இப்ப அந்த குறித்த நோயாக்கின்ற பல்சக்ரைட்டோ அல்லது புரதமோ அல்லது அந்த நோயாக்கியில் உற்பத்தி செய்யப்படுற உயிரற்ற நச்சு பாத்து நாங்க என்னவா பயன்படுத்துவோம் என்றால், எங்களோட உடல்ல வந்து நிர்புணத்தை தூண்டுறதுக்காக பயன்படுத்துவோம். ஸோ அதுகள நாங்க எங்க உடலுக்குள்ள வேக்சினா செலுத்துவோம் என்றால், அந்த மாரி வேக்சின உபல வேக்சின்னு சொல்லுவோம். அத நாங்க ஹெப்படைட்டிஸ் போன்ற நோய்களுக்கு நாங்க அத பயன்படுத்திக் கொள்ளுவோம். அப்ப இதுல பார்த்தோம் என்றால், எங்களுக்கு எப்பண்புகள் உள்ள வேக்சின்கள் முறையே சின்ன முத்துக்கும், வாந்தி பேதிக்கும் கட்டுங்க. அப்ப முதலாவது நாங்க பார்க்கணும், சின்ன முத்துக்கு உரிய பண்புகள் எதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வாந்தி பேதிக்கு பயன்படுத்துற வேக்சின் பண்புகள் எதுன்னு பார்க்கணும். அப்ப இந்த 5 விடையிலையும் பார்த்தீங்க என்றால், எங்களுக்கு தெரியும் வாந்தி பேதிக்கு வந்து பி என்ற கூட்டு மாத்திரை பொருத்தமா இருக்கு. அப்ப இந்த விடை சேர்மானங்கள்ல 2வதா வந்து பி போடுபட்டிருந்தால் அந்த விடை மட்டும் தான் வரப்போகுது எப்படியும். அப்ப இந்த 5 விடையிலையும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4வது விடையில மட்டும் தான் டி, பி ஆகியன மாத்திரம் இருக்கு. அப்ப டியும் பார்த்தீங்கன்னா என்ன? சின்ன முத்துக்கு இந்த டி கூத்த இந்த வாழ்க்கை காலம் மூலம் நிற்படுத்தி வழங்கும். அப்ப அதுவும் சரி. ஏன்னா சின்ன முத்துக்கு ஏ அல்லது டி வரப்போகுது. அப்ப அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இருக்கிற ஒரே விட இந்த 4வது விட மட்டுமே. ஆகவே 37வதுக்கு 4வது விட பொருத்தமா இருக்கும். 38வது கேள்விய பார்ப்போம். கூட்டுறவாக்கம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது எது? அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப கூட்டுறவாக்கம் என்றால், நாங்க விவசாயத்துல உரத்தை பெறுறதுக்காக கூட்டுறவாக்கத்தை பயன்படுத்துவோம். அதே மாதிரி என்ன திண்ம கழிவுகளை முகாமைத்துவம் செய்யறதுக்கு நாங்க கூட்டுறவாக்கத்தை பயன்படுத்துவோம். கூட்டுறவாக்கம் என்றால் தாவர மீதிகள் என்ன இயற்கையாக நுண்ணங்கிகளோட உதவியோடு அதுகளை உட்கச்சேருதான் கூட்டுறவாக்கம். இப்ப இதுல சரியானது என்றால் ஏ கூற்ற பார்ப்போம். பிரிகையாக்கம் ஆரம்பத்தில் வெப்ப நாடி பாக்டீரியாக்களால் முனைப்பாக்கப்படலாம். ஃபர்ஸ்டா இந்த தாவர விதைகள் நம்ம குவிக்கும் போது, அங்க வந்து வேர்ன்மோலா வந்து வெப்பநாடி பாக்டீரியாக்களோட தொழிற்பாடு தான் அதிகமா இருக்கு. இதனால என்ன நடக்கும் என்றால், அந்த கூட்டுறவு புவியான வெப்பநிலை வந்து 55 பாகசி தொடக்கம் 60 பாகசி வரையான வெப்பநிலை வரைக்கும் அதிகரிக்கும். சரிதானே? இந்த டைம்ல வந்து அந்த வெப்பநாடி பாக்டீரியாவோட தொழிற்பாடு வந்து அதிகமா இருக்கும். ஆகவே ஏ கூற்று வந்து சரியா இருக்கு. பி இது காற்றின் நிபந்தனையின் கீழ் விரைவுபடுத்தப்படலாம். இல்ல. காற்றுள்ள நிலைமையில நாங்க இதை விரைவுபடுத்தலாம். ஏன்டா ஃபர்ஸ்ட்டா வந்து வெப்பநாடி பாக்டீரியா தான் தொழிற்படும். அடுத்த வந்து இடைநாட்டம் உள்ள பாக்டீரியா தான் ரீப்ளேஸ் ஆகும். அதாவது இடைநாட்டம் உள்ள பாக்டீரியான்னா, ஒரு 20லிருந்து 45 பாகசி அந்த ரேஞ்சில வந்து தொழிற்படக்கூடிய பாக்டீரியாக்கள் தொழிற்பட போகுது. அப்ப இத நாங்க எப்படி மாத்தலாம் என்றால், அந்த கூட்டறு குவியல வந்து கிளர்றதால காற்றூட்டப்பட்டு, அது மாரி தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து ஈரலிப்பாக்கி, இந்த இடைநாட்டம் உள்ள பாக்டீரியால தொழிற்பட கூட்டலாம். ஏனென்றால் வெப்பநாடி பாக்டீரியாவை விட இடைநாட்டம் உள்ள பாக்டீரியா தொழிற்படும் போது தான் விரைவாக வந்து அந்த தாவர மீதிகள் உக்கும். அப்ப இதுல என்ன சொல்றாங்க? காற்றிந்திய நிபந்தனையில் விரைவுபடுத்தலாமா? இல்ல. இது பிழை. சி கூற்ற பார்ப்போம். இச்செயல்முறைக்கு ஆக்டினோமைசிட்டிஸ்களும், புரோட்டோசோவாக்களும் பங்களிப்பு செய்யலாம். இந்த உக்குறதுல வந்து இப்ப நம்ம கருதின பாக்டீரியாக்கள தவிர்த்து, நுண்ணங்கிகள தவிர்த்து, அவங்களுக்கு ஃபங்கஸுகளும் சரி, எக்ஸ்ட்ரா வந்து ஆக்டினோமைசிட்டிஸ் பாக்டீரியாக்களும், புரோட்டோசோவாக்களும் வந்து இந்த குவியல காவர மீதி குவியல வந்து உக்குறதுக்காக வந்து பங்களிப்பு செய்யும். ஆகவே சி கூற்று சரியா இருக்கும். எனவே இந்த கேள்விக்கு ஏசி சரியா இருக்கும். எனவே 38வதுக்கு 4வது விட பொருத்தமா இருக்கும். 39வது கேள்வியை பார்ப்போம்.
கோலிஃபார்ம் பாக்டீரியாக்கள் ஆவன. ரைட். கோலிஃபார்ம் பாக்டீரியா பத்தி கேட்டிருக்கா. இப்ப கோலிஃபார்ம் பாக்டீரியான்னா என்னன்னா, இலங்கையில பார்த்தீங்கன்னா, ஒரு நிலத்தடி நீர் வந்து மனித மலத்தால மாசடைஞ்சிருக்கா இல்லையான்றத உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு காட்டியா தான் நாங்க கோலிஃபார்ம் பாக்டீரியா பயன்படுத்துவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மனிதன்ட குடல்ல வந்து இயற்கையா வந்து கோலிஃபார்ம் பாக்டீரியா காணப்படும். அப்ப மனிதன் மலம் கழிக்கக்குள்ள மலத்தோடு சேர்ந்து என்ன கோலிஃபார்ம் பாக்டீரியா வந்து வெளியேற்றப்படும். அப்ப இந்த மனித மலத்தால நிலத்தடி நீர் மாசடைஞ்சிச்சு என்றால், அந்த நீர்ல வந்து கோலிஃபார்ம் பாக்டீரியா வந்து காணப்படலாம். சரியா? கோலிஃபார்ம் பாக்டீரியா எடுத்தீங்கன்னா, அது ஒரு காற்று வாளியாகவும் இருக்கும், அல்லது அமையத்திற்கேற்ற காற்றின் வாளியாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து கிராம் எதிரானவையா இருக்கிறதோட, அதில் வந்து அகவித்தியையும் ஃபார்ம் பண்ணாது, கோளுருவான ஷேப்லயும் இருக்கக்கூடிய ஆக்கள். சரியானே? இதுல என்ன ஸ்பெஷல் என்றால், இந்த கோலிஃபார்ம் பாக்டீரியாக்களை நாங்க லக்டோஸ் திரவ வளர்ப்பு ஊடகத்துல வச்சு ஒரு 35 பாகசி டெம்பரேச்சர்ல 48 மணி நேரம் நாங்க மெயின்டைன் பண்ணோம்னா, அது வாயு விளைவுகளை தோற்றுவிக்கக்கூடியதா இருக்கு. சரிதானே? இந்த தரவை எதுக்கு தாராங்கன்னா, இப்ப நாங்க ஒரு நீர் வந்து மனித மலத்தால மாசடைஞ்சிருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த நீருக்குள்ள லக்டோஸ் திரவ வளர்ப்பு ஊடகத்தை சேர்த்து 35 பாகசில மெயின்டைன் பண்ணி 48 மணி நேரம் வச்சிருந்தோம்னால், அது என்ன வாயு விளைவுல தோற்றுவிக்கும். ஏன்? அந்த நீர்ல தான் இருக்க போது கோலிஃபார்ம் இருக்கும். அந்த வாயு விளைவுகளை நான் உறுதிப்படுத்தினோம்னா என்னன்னு சொல்லலாம், ஓகே இந்த நீர் வந்து மனித மலத்தால் மாசடைஞ்சிருக்குன்னு சொல்லி. அதுக்கு தான் இந்த தரவு வந்திருக்காங்க உங்களோட ரிசோர்ஸ் புக்ல. ரைட். இப்ப பார்ப்போம். முதலாக பார்ப்போம். கோளுருவான சரி, கிராம் எதிரான சரி, அகவித்தியை தோற்றுவிக்க சரி, லக்டோஸ் திரவ வளர்ப்பூடகத்தில் 60 பாகசிக்கிறான் இல்ல 35 பாகசிகள். ஆகவே அந்த கூற்று பிள்ளையா இருக்கும். அடுத்தது வாங்க. கோல் உருவான சரி, ஆனால் கிராம் நேரான பாக்டீரியான்னு இருக்கா இல்ல அது கிராம் எதிரான பாக்டீரியா. அப்ப 2வது குற்றம் பிள்ளை. 3வது கோள வடிவான. இப்ப முன்னுக்கே கோள வடிவானது தான் அது பிள்ளை. கோல் உருவானது. அப்ப அங்கால பார்க்க 4வது கோல் உருவான சரி, கிராம் எதிரானது சரி, அகவித்தியை தோற்றுவிக்காதது சரி, லக்டோஸ் தரவ வளர்ப்புடத்தில் 35 பாகசில் நொதியக்க செய்வதன் மூலம் 48 மணித்தியாலத்தில் சரி, வாயுவை உருவாக்கும் பாக்டீரியா. அப்ப சரி 4வது கூற்று சரியா இருக்கும். 5வது கோள வடிவானது சரி, கிராம் எதிரானது சரி, அகவித்தி தோற்றுவிக்கும் என்றால் அகவித்தியை தோற்றுவிக்காது. ஆகவே 39க்கு 4வது விட பொருத்தமா இருக்கும். 40வது கேள்வியை பார்ப்போம். மனித முளையத்திற்குரிய தண்டுக்கலங்கள் நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலங்களிலிருந்து வேறுபடுகின்றன. ஏனெனில் அவைன்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த கேள்வியில் என்ன கேட்கிறாங்கன்னா, நிறைவுடலுக்குரிய தண்டுக்களத்திலிருந்து முளையத்திற்குரிய தண்டுக்களம் எப்படி வேறுபடுன்னு இருக்கிறாங்க. சரியா? அப்ப நாங்க போக்கஸ் பண்ண வேண்டியது என்ன விஷயம் நிறைவுடலுக்குரிய தண்டுக்களத்துல டிஃபரெண்டா முளையத்திற்குரிய தண்டுக்களம் வச்சிருக்குன்னு பார்த்தோம்னா சரி. ரைட். முதலாவது குற்றம் பார்ப்போம். வரையற்ற வகையில் இளையுறு பிரிவின் மூலம் பிரிவடையக்கூடியது. 2 தண்டுக்கலங்களுமே வரையற்ற வகையில வந்து இளையுறு பிரிவின் மூலம் பிரிவடையக்கூடியது. அதுலயும் என்ன ஸ்பெஷல் என்றால், முளையத்திற்குரிய தண்டுக்களத்தை விட நிறைவுடலை தண்டுக்களம் வந்து ஒரு திரவ வளர்ப்பு ஊடகத்துல வரையற்ற வகையில பிரிவடையும். இதை விட கொஞ்சம் நல்லா பிரிவடைன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த கேள்வியில என்ன நிறைவுடலைக்குரிய தண்டுக்களத்தை விட என்ன ஸ்பெஷலா முளையத்திற்குரிய தண்டுக்களத்தில் இருக்கிறது தான் பார்க்கணும். சரியா? ஆகவே முதலாவது வராது. 2வது உடலில் உள்ள எந்த கல வகையாகவும் வேத்தப்படையக்கூடியது. முளையத்திற்குரிய தண்டுகளுக்களை மட்டும்தான் கிட்டத்தட்ட மனிதன்ல 200க்கும் மேற்பட்ட வகையான மனித கலங்களாக வந்து பிரிவடைந்து வேத்தப்படக்கூடிய ஆற்றல் முளையத்திற்குரிய தண்டுகளது மட்டும்தான் இருக்கு. அப்ப 2வது விட வந்து வேறு. 3வது வியத்தமடையாத கலங்களாகும். 2 வகையான தண்டு கலங்களுமே வியத்தமடையாத கலங்களா இருக்கு. அடுத்தது ஆய்வுக்கூட நிபந்தனையின் கீழ் வளர்க்கலாம். 2யுமே வந்து ஆய்வுக்கூட நிபந்தனைகள் நீங்க வளர்ப்பு செய்யலாம். வளர்த்து உங்களுக்கு தேவையான வியத்தமடைதல்களை பெற்றுக்கொள்ளலாம். ரைட். சேதமடைந்த கலங்களை ஈடு செய்வதற்கு பயன்படுத்தப்படலாம்னு சொல்றாரு. அதாவது மேலும் பிரிவடைய முடியாத வியத்தமடைந்த கலங்கள் எதுவும் சேதம் அடைஞ்சிச்சென்றால் அதை ரீப்ளேஸ் பண்றதுக்குனாக இந்த தண்டு கலங்கள் 2யுமே பயன்படுத்தி கொள்ளலாம். சரியா? அப்ப இது ஸ்பெஷலா நிறைவுடலுக்குரிய தண்டு காலத்துல இருந்து முளையத்திற்குரிய தண்டுகளை எப்படி டிஃபரெண்ட் படுதென்றால் இந்த 2வது விட அதுக்கு பொருத்தமா இருக்கும். ஆகவே 40க்கு 2வது விட பொருத்தமா இருக்கு. இதுவரைக்கும் நாங்க 31 40 வரையிலான வினாக்களுக்கான விளக்கத்தை தான் பார்த்திருக்கோம். இனி தொடர்ந்து வார வீடியோக்களை பார்க்கறதுக்காக EIA சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.